எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். குருட்சேத்திரம் கதை இந்த பாகத்தோட முடியும் அப்படின்னு போன பாகத்தில் போட்டிருந்தேன். அந்த கதை முடியணும் அப்படின்னா இன்னும் 2 புக்கு இருக்குது. அந்த புக்கு குருட்சேத்திரம் கதை 4 புக்குங்க. அதில் நான் 2 புக்கு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுலேயும் ஒரு புக்கு தான் ஃபுல்லாக அதில் இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்கேன். அப்போ கூட வர்ணனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சொல்லியிருப்பேன். 2வது புக்கில் சுத்தமாக அந்த வர்ணனைகளை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு வெறுமனே அந்த கதை மட்டும்தான் நான் சொன்னேன். அதுவே யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரர் சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். என் மேலே அக்கறை வச்சு அவர் ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கதையை போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருக்கலாம். எனக்குமே அது இன்னும் 2 புக்கு இருக்குது. அது எப்போ முடியும்? அது வரைக்கும் நம்ம சேனலில் 4 பேராவது இருப்பாங்களான்றதே எனக்கு சந்தேகமாயிடுச்சு. அசு சண்டை போட்டுட்டு போய் ஆதித்யா கூட்டிகிட்டு வந்த மாதிரியே ரதியும் சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் 1 வாரம் இருக்கிறா. அதுக்கப்புறம் போய் அபிமன்யு அதை அழைச்சிட்டு வரான் அவளை. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க கல்யாண வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுது. அசு தான் ஃபஸ்ட்டு மாசமாகறா. திவ்யாவோட அம்மா அப்பா எல்லாருக்கும் விருந்து கொடுக்கணும் அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்க ஒரு கிராமம் அவங்க இருக்கிறது. அங்கே மாந்தோப்பு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு சொந்தமானது. அங்கே போய் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 ஃபேமிலியும், வர்ஷாவோட ஃபேமிலியும் அர்ஜுனோட ஃபேமிலி, 2 ஃபேமிலி ஃபுல்லாக போகிறாங்க. போய் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாந்தோப்புக்குள்ளே இந்த சிறுசுங்கெல்லாம், அதாவது இந்த கல்யாணம் ஆன புதுசில் இருக்கிறவங்க, புது ஜோடிகள் 2 பேர், அப்புறம் அபிஷேக்கு ரோஹிணி எல்லாம் அந்த மாந்தோப்புக்குள்ளே போகிறாங்க. அங்கே அபிஷேக்குக்கும் ரோஹிணிக்கும் பிரச்சனை வருது. உடனே அவன் வேகமாக அவங்க எல்லாரும் கூடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரோஹிணியை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சமயத்தில் அபிமன்யு சொல்கிறான், உங்கள் வீட்டில் யாருமே ஒரு பெரியவங்களை அழைச்சிட்டு ஒரு முறைப்படி ஒரு பொண்ணு கேட்க மாட்டாங்களா உங்கள் அண்ணாலாம் அப்படிங்கிற மாதிரி ரதியை கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரோஹிணி அபிஷேக்கோட கல்யாணம் நடக்குது. அப்புறம் ரதிக்கு ஒரு பையன் பிறக்கிறான், வருண்னு பேர் வைக்கிறாங்க. அவளுக்கு ரோஹிணிக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, அதிதின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த குழந்தை பிறக்கிறதெல்லாம் 4வது பாகத்தில் தான். 3வது பாகத்தில் அவங்க ஃபுல்லாக லண்டனில் ஹனிமூன் போகிறது, ஃபுல்லாக ஹனிமூன் தான். அங்கே ஹனிமூன் போன இடத்துல அந்த டைசன் ஒருத்தனை இவன் கடத்தினான் இல்லையா முதல்ல அபிமன்யு, அவனை பார்க்குறாங்க. அவன் இவனுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பொண்ணுங்க மேலே கை வைக்க பார்க்குறான். அவனை அடித்து அபிமன்யு விரட்டி விடுறான். அதுக்கப்புறம் வராங்க. அபிமன்யுவுக்கும் ஒரு குதிரை அந்த பார்னில் சேர்த்து விடுறாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப ராசி ஆயிட்டாங்க. அபிஷேக், ஆதித்யா, அபிமன்யு 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்க இருந்த ஒரு பிஸ்னஸை அபிமன்யுக்காக ஆதித்யா விட்டு கொடுக்குறான். அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப அந்யோன்யம் ஆயிடுறாங்க. இவங்க ஆளுக்கு ஒவ்வொரு குழந்தையும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தாங்க. 2 புக்கு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. அப்போ அந்த குதிரையில் பசங்களையும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே 3 பேருமே கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா அந்த பார்னில் போய் குதிரையோட குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே பொழுது போக்குறாங்க. அந்த ஹனிமூன் போகிறதும் ஃபுல்லாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த கலாட்டா பண்ணுறது, அதுதான் 2 புக்கு ஃபுல்லாக இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் இன்னும் போடணும் அப்படின்னா இன்னும் இத்தனை பாகங்கள், இன்னும் ஒரு 20 பாகமாவது. அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து போடணும் அப்படின்னா கூட இன்னொரு 20 பாகம் நான் போடணும். போட்டால் தான் அந்த கதை ஃபுல்லாக முடியும். இதுதான் கதை. கடைசியில் திருப்பி இவங்க 3 பேருக்கும் ஒரு எதிரி, ஒரு பிஸ்னஸ் எதிரி வர்ற மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து திரும்பவும் அந்த குருட்சேத்திர போர் தொடங்குது. பிஸ்னஸ் குருட்சேத்திர போர் தொடங்குதுங்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்காரு. அவங்க கடைசி வரைக்குமே அவங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் அந்த 2 புக்கு ஃபுல்லாகவும் இதுதான் இருக்குது. 2 பார்ட்டு ஃபுல்லாகவும் முதல்ல எந்த அளவுக்கு சண்டை போட்டு எலியும் பூனையுமா இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப க்ளோஸ் ஆகி
ரொம்ப ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் அந்த 2 புக்கும் இருக்குது. இவ்வளோதான் கதை. குருட்சேத்திரம் முடிஞ்சது. இன்னும் ஒரு கதையில் உங்களை நான் மறுபடியும் பார்க்குறேன். இனி கொஞ்சம் நல்ல கதையாக கண்டிப்பாக போடுவேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னொரு கதையில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.